குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரைடே 17 பாயிண்ட் நெகட்டிவா 25,492 அப்படிங்கிற பிரைஸ்ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு நம்ம நிஃப்டியை பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டியில் இப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடந்திருக்கு. ஒரு 5 பாயிண்ட் தான் பாசிட்டிவாக இருக்குது. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி ஒரு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் பயங்கர செல்லிங் ப்ரெஷரில் வந்தது. ஃப்ரைடே ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொன்னது மாதிரியே 25,300 அப்படிங்கிற கரெக்டான அந்த சப்போர்ட்ல வந்து மறுபடியும் மார்க்கெட் திரும்பி ஒரு 17 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பிளாட் ஓப்பனிங் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 25,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. மார்க்கெட் புல் பேக் ஆகுமா அல்லது திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 25,500 600 800 இது மூணுமே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அடுத்தபடி சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 25,300 இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சு அப்படின்னா 25,100 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி என்னன்னு பாத்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே 322 பாயிண்ட் பாசிட்டிவா 57,876 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாவே இருக்குது. இதுல இருந்து புல் பேக் ஆகுது அப்படின்னா 58,260 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து 58,500 அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற 57,360 ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 57,900 அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தது இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். FIS 4,500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. DIS 6,600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் மார்க்கெட்ல ஒரு புல் பேக் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.